பார்த்தா நான் தீந்தேன். இத கொண்டு போய் உன் ரூம்ல வச்சு சின்ன கிளாஸ்ல நிறைய ஊத்தி கொக்கோ கோலா மாதிரி கொண்டு வா, நான் மெதுவா குடிச்சுக்கிறேன். ஏய் சீக்கிரம் வாடா. சரிங்க டாடி. சுகம்னு ஒண்ணு இருக்கே, அது இதுல தாண்டா இருக்கு. சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கே, அதுவும் இதுல தாண்டா இருக்கு. டேய் இதெல்லாம் சொன்னா புரியாதுடா, அனுபவிச்சு பார்த்தா தாண்டா தெரியும். நம்ம தம்பி பாண்டியனை பார்க்க கூடாத இடத்துல பார்த்தேன். பார்க்க கூடாதுமா. ஒயின் ஷாப்ல இருந்து பிராண்டி வாங்கிட்டு வந்துச்சு. ஜவ்வாது மேடையிட்டு சக்கரைய பந்தலிட்டு ஜவாலை காலெடுத்து ஜவாரி மேடையிட்டு என்ன தைரியம் இருந்த அந்த காரியத்தை செய்வேன். எந்த கொடுமை இந்த வீட்டுக்குள்ள நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு வருதுன்னா எனக்கு அப்படி ஒரு பிள்ளை தேவையில்லை. சித்த தொலை. சின்ன பையனை ஏன் போட்டு இப்படி அடிக்கிற? விடுங்க கைய. டேய் யாருடா உனக்கு இந்த தைரியம் கொடுத்தா? சொல்லிடா. அப்பா. அப்பாவா? அப்பான்னு சொல்லாதடா, உன்னா கழுகி போயிடும். அவர் எல்லா வகையிலும் பெரிய மனுஷன்டா. அவரோட நான் இன்னைக்கு நேத்து வாழ்ந்துட்டு இருக்கேன். அவரை பத்தி எனக்கு தெரியாத? உத்தமருடா, உத்தமரு. ஜோதி நீ என்னமோ நினைச்சிட்டு எதையோ பேசுற. என்ன இருந்தாலும் அவன் தலைக்கு மேல வளர்ந்த பையன். அவன் இப்படி நீ கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. என்னங்க செய்யறது? அம்மா பசங்கள்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஐயா இந்த பசங்களுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா வர்ற பொண்ணுங்களாவது உங்களை கண்டிக்க மாட்டாங்களா? இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா? நல்ல யோசனை தான்மா. அக்கா தங்கச்சிகளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இந்த பசங்க அப்படி இப்படி போனாலும் அவங்க குடும்பத்தை கட்டி காப்பாத்திடுவாங்கம்மா. உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நல்லதுமா. ஏண்டி நீங்க கெட்ட கெட்டுக்கு காதல் வேறையா? அனாதைங்களாச்சேன்னு வேலை கொடுத்தா என் தலையிலேயே கையை வைக்க பாக்குறீங்களா? பணக்கார வீட்டு பசங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டா சொகுசா வாழலான்னு திட்டம் போட்டு வந்திருக்கீங்களா? அம்மா அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். உங்களால இந்த கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம் இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை. நீங்க வெளியே போலாம். அம்மா கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்கடி. எழுத வேணாம். இன்னொரு விஷயம் தெரியுமாடி அறிவு கேட்டவிட, நாங்க 3 பேரை சேர்ந்து உன்னை முட்டாளாக்கிட்டோம். எப்படின்னா நாங்க 3 பேரும் அக்கா தங்கச்சியே இல்ல. உன்னை ஏமாத்திட்டு வேலை வாங்கிட்டோம். நீ நினைச்சிட்டு இருக்க உன்னை யாரும் ஏமாத்த முடியாத உலக மகா புத்திசாலின்னு. இரக்கமற்ற அரக்கியே, புருஷனை அடிமையாக்கி வச்சிருக்கும் அடங்கா பிடாரியே, ராட்சசியே, பெண்ணினத்தின் பேயே, நீ ரோஷமுள்ளவளா இருந்தா இந்த லெட்டரை பார்த்தோன்னே தூக்க போட்டுக்கிட்டு சாகணும். நாளைக்கே இந்த சோக செய்தியை எதிர்பார்க்கும் சந்தியா. கையெழுத்து போடுங்கடி. ஆஹா மங்களகரமான லெட்டர். மஞ்சள் தடவிதான் போடணும். குட்ரி மஞ்சள போடுறி. சொல்லமா? உள்ள வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்லீங்க, இதெல்லாம் இதெல்லாம் உங்க 3 பேரையும் மருமகளாக்கிக்கிறதுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம். நேற்று அம்மா மிரட்டின பார்த்து பயந்துட்டீங்களா? ஆமா. பயப்படாதீங்க. இவ மிரட்டினதே திடீர்னு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். எனக்கு மருமகளா வர்றவங்க அக்காத்தலுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டை கவனிச்சா போதும், ஆபீஸ நான் கவனிச்சுக்கிறேன். இப்ப பெரியவங்களை கூப்பிடுங்க, தாம்பூலா மாத்திக்குவோம். நாங்க தான் அனாதைகள் ஏற்கனவே சொல்லிட்டோமே. எங்களுக்கு இருக்கிறது சகோதரர் மாதிரி அவர் ஒருத்தர் தான். தம்பி இப்படி வந்து உட்காருங்க. வெத்தலை பாக்க மாத்திக்கங்க. தம்பி அவருக்கு வெத்தலை பாக்க கொடு. தொழிலதிபர் சக்கரவர்த்தியோட 3 மகன்களுக்கும். ஏமா உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேரா? நீ சொல்லடி. ஐயோ நீ சொல்லடி. மும்மூர்த்தியா? என்னது குருமூர்த்தி திருமூர்த்தின்னு கேள்விப்பட்டிருக்கோம். மும்மூர்த்தியாம என்ன பழைய காலத்து பேரா? இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி
மும்மூர்த்தியோட 3 பெண்களுக்கும் நிச்சயதார்த்தம் செய்து முடிக்கப்பட்டது. வருகிற 27ஆம் தேதி கல்யாணம். தம்பி சரிதானா? ரொம்ப சந்தோஷங்க. அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முதல்ல அவரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா இருங்க, தீர்காயுசா இருங்க. போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். நல்ல வேலை. நமக்கு இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் நினைக்கவே இல்லடி. எவ்வளவு சீக்கிரம் அமைஞ்சுதோ அவ்வளவு சீக்கிரம் போக போகுதுடி. என்னடி சொல்ற? நாம எழுதி போட்ட லெட்டர்ல அவங்கள திட்டி தீத்தது இல்லாம நாம அக்கா தங்கச்சிங்க இல்ல அப்படிங்கிற ரகசியத்தை போட்டு உடைச்சோம். ஞாபகம் இருக்கா? ஆமாண்டி. அந்த லெட்டர் நாளைக்கு அவங்க கையில கிடைக்க போகுது. நம்ம மேரேஜும் கேன்சல் ஆக போகுது. இப்ப என்னடி பண்றது? நீங்க தான் இந்த தெருக்கு போஸ்ட்மேனுங்களா? ஆமா. ஆமா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? எப்போ சாப்பிட்டனே? காபி. டிஃபன் சாப்பிட்ட உடனே காபி சாப்பிடுறது வழக்கம். நீங்க எல்லாம் என்கிட்ட குறையறத பார்த்தா என்னமோ என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க போல இருக்கு. இல்ல சார், கோபத்துல ஒருத்தர் திட்டி லெட்டர் எழுதிட்டோம். அது தப்புன்னு உணர்ந்துட்டோம். அட்ரஸ் சொல்றோம், அந்த லெட்டர் கொஞ்சம் திருப்பி கொடுத்துருங்க சார் ப்ளீஸ். இடையில நான் கொடுக்கப்படாதுமா. சார் சார் அப்படி சொல்லாதீங்க சார். நாங்க அன்பளிப்பா ஒரு சின்ன தொகை கொடுக்குறோம். அந்த லெட்டர் கொடுத்துருங்க சார். அன்பளிப்பா? இந்த சார் பொண்ணுங்களா, நாளைக்கு நான் ரிட்டையர் ஆக போறேன். இதுவரைக்கும் எந்த விதமான ரிமார்க்கும் இல்லாம வாழ்ந்துட்டேன். கடைசி காலத்துல எனக்கு இப்படி ஒரு கெட்டறியர் தேவையா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். வாங்கிங்க சார். வாங்கிக்கணுமா? சரி, அப்படியே வாங்கிறதாகவே வச்சுக்கோ. இத வச்சுக்கிட்டு ஒரு எஸ்டேட் வாங்க முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு வீடு தான் கட்ட முடியுமா? அத்தை, அடட வாங்கம்மா. என்னம்மா விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம். இந்த லெட்டர் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வந்துடுறேன். மஞ்சள் வேற தடவை இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். என்னம்மா? என்னம்மா? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நல்ல விஷயம் தானே? ஆமா அத்தை, நல்ல விஷயம் தான். நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்களாச்சா, ஆபீஸ்ல வந்து சொன்னா தப்பா எடுத்துப்பீங்களோன்னு நினைச்சோம். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியா இருமா. என்னம்மா? நீங்க இப்ப எல்லாம் வாழ்த்து கூடாது அத்தை. பின்ன எப்படி வாழ்த்து? நீங்க அப்படி வந்து அங்க நிக்கணும். இவன் உங்க கால்ல வேணும், தொட்டு கும்பிடணும். நீங்க உங்க கையால அவளை வாழ்த்தணும். எஸ் ஆண்டி. பரவாயில்லையே, எனக்கு ஏத்த மருமகளா தான் இருக்கீங்க. எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னைக்கு மாதிரியே நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும். எழுந்திரிமா. அவ எந்திரிக்க மாட்டாங்க. ஏன்? எந்த கையால ஆசீர்வாதம் பண்ணீங்களோ அந்த கையால தொட்டு தூக்குனாதான் அவ எந்திரிப்பா. மரியாதை கொடுக்கறதுல என்னையும் மிஞ்சிட்டீங்களே. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டா. என்ன சாப்பிட்டீங்க? பூரி. எத்தனை? 4. நீ? 3. நீ சொல்லுமா, நீ எத்தனை சாப்பிட்ட? வாய் திறந்து சொல்ல மாட்டியா? அத்தை, அவ எப்பவுமே சாப்பிட்டத வாய் விட்டு சொல்ல மாட்டா. திருஷ்டி பட்டுடுல, அதனாலதான். பரவாயில்ல. வரத்த வாங்கடி. வா. வாந்தியா? ஐயோ ஐயோ, நேற்றுக்கு தான் நிச்சயதார்த்தம், இப்ப வாந்தியா? சாயந்தரம் என்ன டெலிவரியா? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப அட்வான்ஸா இருக்கீங்க. அது வந்து ஏமா தயங்குற? இப்பவே போய் தலைவிட்ட சொல்லிடுறேன். ஐயோ வேண்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லலாங்கிறியா? அதுவும் கரெக்ட் தான். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரிப்பேரு. வாய மூடியா. எப்படி மூடுறது? கையில கொடுத்துட்டீங்களே. அது என்ன கொடார்ல வாந்தி எடுக்கிறா? நீ என்னடா பேர் வைக்கிற அளவுக்கு போயிட்டியே. சும்மா வாந்தியா? நான் அம்மா வாந்தியாக்குன்னு நினைச்சேன். இருங்க, நான் டெட்டால் போட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். உன் குழந்தை எப்படிமா? கீழே போட்டு போறேன், அது எப்படியாவது வளரட்டும். நாம நேற்று மாதிரி காஷ்மீர், டார்ஜிலிங் அங்கேங்க ஹனிமூன் போக முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? எங்க அம்மா எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. ஏதாவது கேட்டாக்கா உபதேசம் பண்ணியே கழுத்து அறுத்துருவாங்க. கவலையே படாதீங்க, உங்க ஆசையை அத்தை கிட்ட சொல்லி நாங்க நிறைவேற்ற முயற்சி பண்றோம். எங்க எனக்கு ஒரு ஆசை. ஆசையா? என்ன ஆசை சொல்லி நிறைவேற்றிடுறேன். வழக்கமா நடக்கிற முதலிரவு மாதிரி இல்லாம நாம ஒரு புரட்சி செய்வோமா? புரட்சியா? என்ன சொல்ற?
நான் மாப்பிள்ள மாதிரி உட்காந்துக்குவேனா நீங்க பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு பால் தருவீங்களா? தரீங்களா? நல்ல ஐடியா. சரி, இப்போ நீ மாப்பிள்ள மாதிரி உட்காரு. ஆ? ம். இப்போ நான் பொண்ணு. என்னங்க என்னங்க ம். பால் சாப்பிடுங்க. ஐயோ, என்னங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, என்னங்க இது? நீ தானே மாப்பிள்ள மாதிரி நடந்துக்கிறேன்னு சொன்ன. அதுக்காக அப்போ நான் மாப்பிள்ள மாதிரி நடந்துக்கிட்டுமா? ஓகே, லைட்ஸ் ஆன். மகேந்திரா 5000, 5000. வில்லியம்ஸ் 8500, ராஜன் அண்ட் ராஜன் 10,000, ஜான்சன் கம்பெனி 10,000. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அது வந்துமா ஒண்ணு இல்லம்மா. நாராயணன் கம்பெனி 10,000. அத்தை, என்னம்மா? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்லைன்னா உள்ள போங்க. இவதான் ஏதோ சொல்லணும்னு வந்தா. என்னம்மா? அத்தை, நாங்கெல்லாம் ஹனிமூனுக்கு காஷ்மீர் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னது முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த வீட்ல எதுவா இருந்தாலும் முடிவு பண்ண வேண்டியது நான் தான். ஆமா, உங்களை இப்படி கேட்க சொல்லி தூண்டினது யாரு? என்னடா பின்னணி? உங்க குரல் இவங்க மூலமா ஒலிக்குதோ? இன்னையோட இந்த பழக்கத்தை விட்டுடுங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா சொல்லணும், புரிஞ்சுதா? ம், சரி சரி, ஆபீஸுக்கு நேரமாச்சு, புறப்படுங்க. புறப்படுங்கண்ணா. நில்லடா. என்னம்மா? வெளியில போகும்போது பொண்டாட்டிக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணும். சுமங்கலி வாயால போயிட்டு வாங்கன்னு சொன்னா நல்லபடியா திரும்பி வருவீங்க. ஒரு காலத்துல உங்க அப்பாவும் என்கிட்ட அப்படித்தான் சொல்லிட்டு போவாரு. என்னங்க? ஆமா ஆமா, அப்படியெல்லாம் சொல்லிட்டு போய் தான் இப்ப இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், கணக்கு புள்ள மாதிரி. ஆமா, நாராயணன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எவ்வளவு சொன்ன? 5500. போதும் போதும். டேய், சொல்லிட்டு போங்கடா. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. டேய், என்னடா அது மிஷின் மாதிரி? சிரிச்ச முகத்தோட சொல்லிட்டு போங்கடா. டேய், சிரிச்சிட்டு சொல்லிட்டு போங்கடா. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. என்னங்க இது? நீ பெத்த பிள்ளைங்களாச்சே. பெத்தது நானா இருந்தாலும் புத்தி உங்க மாதிரியே. பையனுங்க புத்திசாலித்தனமா இருந்துட்டா பெத்தது நாங்க தான் பெருமைப்பட்டுப்பீங்க. தப்பு தண்டா பண்ணிட்டா தகப்பந்தலையில பழைய போட்டுட்டு ஒதுங்கிடுவீங்க.